ஹலோ ஆல், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசி மோட்டார் வித் பேட்டரி எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு டிங்கர்கேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிசைன்ஸில் மேலே கிரியேட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சர்க்யூட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஒரு டிசி மோட்டார், அதுக்கு தேவையான ஸ்விட்சஸ் அண்ட் ஒரு பேட்டரி பவர் சோர்ஸ். ஸோ வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு நார்மல் டிசி மோட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டெர்மினல் இருக்கும். ஒன்று வந்து டெர்மினல் 1 அண்ட் டெர்மினல் 2. ஸோ டெர்மினல் 1ல ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் நீங்கள் பாசிட்டிவ் கரண்ட் கொடுக்குறப்போ உங்களோட மோட்டார் வந்து கிளாக் வைஸ் சுற்றும். அதே வந்து நீங்கள் ஆப்போசிட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் 1லேருந்து எடுத்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலுக்கு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்து ஸோ இது ஃபஸ்ட் பிளாக் பண்ணிவிட்டு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எடுத்து ஸ்விட்சோட காமன் டெர்மினல் கொடுத்துட்டேன். ஸோ அதை நான் ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி மோட்டரோட செகண்ட் டெர்மினல்லேருந்து எடுத்து ஸ்விட்சோட ஒரு டெர்மினலுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு சர்க்கியூட். ஸோ இதோட சிமுலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் போட்டோன்னே மோட்டர் சுற்றுறது தெரியும். ஸோ உங்களுக்கு ப்ளஸ் 17,565 ஆர்பிஎம்மில் சுற்றுறது தெரியும். ஸோ இதே இடத்துல இன்கேஸ் நான் மோட்டரோட ஒயரிங்கை நான் ஆப்போசிட்டில் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு சர்க்யூட் பில்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு மோட்டார், ஒரு ஸ்விட்சு அண்ட் ஒரு பேட்டரி சோர்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து பிளாக்கை வந்து நான் ப்ளஸில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பிளாக் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் ப்ளஸில் கொடுத்துட்டு இந்த நெகட்டிவ் டெர்மினலை நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்விட்சு கொடுத்துட்டு இங்கேருந்து நான் இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பிளாக்கில் இருக்கும் பிகாஸ் இது நெகட்டிவ் லைனுங்கிறதுனால. ஸோ இப்போ ஸ்டிமுலேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட ஸ்விட்ச் நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதோட ஆர்பிஎம் நீங்கள் பார்க்கலாம் -17,568. ஸோ அதே மாதிரி இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா +17,568. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா ஆப்போசிட் டெர்மினல்ஸில் கொடுக்கும்போது மோட்டர் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் சுற்றும். ஸோ அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ். தேங்க்யூ.